இஞ்சி சாற்றில் வெல்லத்தை கலந்து குடித்தால் வாத கோளாறுகள் தீரும். இஞ்சியை கொத்தமல்லி சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டால் இரைச்சல் குணமாகும். உருளைக்கிழங்கை பசப்புல் வேக வைத்து தீப்புண்கள் மீது வைத்து கட்டினால் அது உடனே ஆறும். கொண்டைக்கடலையில் உள்ள மக்னீசியம் மற்றும் போலட் போன்றவை இரத்த நாளங்களை வலிமை அடைய செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட உதவும். உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரை வடித்து குடித்து வந்தால் நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, நீர் அடைப்பு போன்றவை தீரும். இளநீர் மற்றும் தேங்காய் பால் கொண்டு தலைமுடியை கழுவுவதன் மூலம் முடி கொட்டுவதில் இருந்து விடுபடலாம். இஞ்சி சாற்றில் எலுமிச்சை பழச்சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் அஜீரண கோளாறு உப்புடன் கொய்யா இலையை சேர்த்து அரைத்து உலர்த்தி பொடி செய்து பல் துலக்கினால் பல்வலி, ஈர வீக்கம் போன்றவை குணமாகும். உளுந்து மாவில் முட்டையின் வெள்ளைக்கரு சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் உடல் வலிமை பெறும். அன்னாச்சி பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள பூச்சிகள் ஒழியும். முளைக்கீரையில் உள்ள தண்டை அடிக்கடி சமைத்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் சூடு தணியும். குப்பைமேனி சாற்றில் சுண்ணாம்பு கலந்து நாய், பாம்பு, எலி முதலியவற்றின் கடிவாயில் தடவ குணமடையும். உளுந்தினை நன்றாக அரைத்து மாவாக்கி அதனுடன் மிளகு, சீரகம், கொத்தமல்லி, மஞ்சள் ஆகியவற்றை சேர்த்து அரைத்து கஞ்சி காய்ச்சி குடித்தால் குடல் புண்கள் இஞ்சி சாற்றில் வெல்லத்தை கலந்து குடித்தால் வாத கோளாறுகள் தீரும். இஞ்சியை கொத்தமல்லி சேர்த்து துவையல் செய்து சாப்பிட்டால் இரைச்சல் குணமாகும். உருளைக்கிழங்கை பசப்புல் வேக வைத்து தீப்புண்கள் மீது வைத்து கட்டினால் அது உடனே ஆறும். கொண்டைக்கடலையில் உள்ள மக்னீசியம் மற்றும் போலட் போன்றவை இரத்த நாளங்களை வலிமை அடைய செய்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதயத்தை ஆரோக்கியமாக செயல்பட உதவும். உருளைக்கிழங்கு வேக வைத்த தண்ணீரை வடித்து குடித்து வந்தால் நீர் சுருக்கு, நீர்க்கடுப்பு, நீர் அடைப்பு போன்றவை தீரும். இளநீர் மற்றும் தேங்காய் பால் கொண்டு தலைமுடியை கழுவுவதன் மூலம் முடி கொட்டுவதில் இருந்து விடுபடலாம். இஞ்சி சாற்றில் எலுமிச்சை பழச்சாறு மற்றும் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் அஜீரண கோளாறு இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும். மேலும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும்.